ஒரு சம்பவம் வந்து பாத்தீங்கன்னா, அப்பா தன்னுடைய மகனை அழைச்சிட்டு ஒரு பேருந்து பயணத்துல போயிட்டு இருக்காரு. அப்போ அந்த பையனுக்கு வந்து வயது 8 வயது, உயரம் வந்து கொஞ்சம் உயரம் குறைவா இருக்காப்புல, வயசு 8 ஆயிடுச்சு. அப்புறம் அந்த பேருந்து பயணத்தில் போகும்போது பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர்லேருந்து சென்னை போகிறதுக்கு ஒரு 500 ரூபா அப்படின்னா, இந்த மாதிரி உயரம் குறைவானவங்களுக்கு பாதி விலை தான் டிக்கெட்டு. ஆனால் வயசுக்கு தகுந்த மாதிரி தான். ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு, அவங்க அப்பா முழு டிக்கெட்டே வாங்குறாரு. ஆனால் அந்த கண்டக்டர் சொல்கிறாரு, உங்கள் பையன் உயரம் குறைவாக தான் இருக்கான், வயசு எச்சா இருந்தாலும் உயரம் குறைவாக இருக்கு, அதனால உங்க பையனுக்கு வந்து 8 வயசுக்கு பதிலாக 6 வயசுன்னு சொல்லி டிக்கெட் எடுத்தாங்க, உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 200 ரூபாய் மிச்சமாகுமே அப்படின்னு சொல்றாரு. யார் சொல்றா? கண்டக்டர் சொல்றாரு. அதுக்கு அவங்க அப்பா சொல்றாரு, நீங்க சொல்றது வந்து உங்களுடைய கருத்து, ஆனா வெறும் 200 ரூபாய்க்கு ஒரு பொய் சொல்லி அந்த பொய் என்னோட பையனோட மனசுல பதிஞ்சு அப்பா வந்து பொய் சொல்றாரு அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை என்னோட பையனுக்கு உருவாக்க வேண்டாம், உண்மை எதுவோ அதை சொல்லி என் பையனுக்கு வந்து அந்த மாதிரி பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ இந்த பாடம் வந்து பையனும் கவனிச்சுட்டு இருக்கான், அப்பா என்ன பண்றாருன்னு பார்ப்பாங்க. எல்லாமே குழந்தைகள்லாம் பார்த்து வளர்றாங்க, கேட்டு வளர்றாங்க. அப்போ நம்ம ஜாக்கிரதையா இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த விஷயம். கண்டக்டரே சொல்றாரு, அரை டிக்கெட் போட்டு தரேன், நீங்க பையன் சின்ன கொஞ்சம் ஒரு உயரம் குறைவா இருக்காங்க, இல்ல வேண்டாம் 8 வயது ஆயிடுச்சு, முழு டிக்கெட்டே கொடுங்க அப்படின்னு வாங்குறாரு. இது மூலமா பாடம் வந்து கண்டக்டருக்கும் பாடம், கேட்டு இருக்கிற பையனுக்கும் பாடம், சுத்தி உட்கார்ந்துட்டு இருக்கிற பேசஞ்சர்ஸுக்கும் நேர்மைன்னா இப்படிதான் இருக்கணும், இதுதான் வந்து மனசுக்கு நிம்மதியா இருக்கும் அப்படின்னு. உயர்ந்த எண்ணங்கள் உயர்ந்த மனிதனை உருவாக்குங்கிறது தான் இன்றைய சிந்தனை. மீண்டும் வருவேன்.